பெண்களும் விளையாட்டும். உலகம் தோன்றியது முதல் இன்று வரை பெண்கள் பல அடக்குமுறைகளை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்து இன்று பல துறைகளில் சாதித்து சாதனையாளர்களாக பல ஆண்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அவர்கள் சூரியனைப் போல் பிரகாசித்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் உயரமான இடத்திற்கு அழைத்து சென்று பெருமைப்படுத்துவார்கள். விளையாட்டுத் துறையில் இன்று பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பல சாதனைகளை செய்து இந்தியாவின் புகழை உலக அளவில் நிலைநாட்டியிருக்கிறார்கள். உலகக்கோப்பை, ஒலிம்பிக்ஸ், ஆசிய கோப்பை, ஆசிய போட்டிகள் என்று எந்த உலக அளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தாலும் அதில் பங்கேற்று நமது தேசிய கொடியை உலக அரங்கில் உயர்த்தி உள்ளார்கள். ஆண்களை விட பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிக்க என்ன காரணம்? பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், சிந்தித்து செயல்படுதல், ஆளுமைத்தன்மை, தலைமை பண்புகள், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, நினைவாற்றல், ஆழ்ந்த கற்றல், அரிய நுணுக்கங்களை பின்பற்றுதல் என்று பல காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்று இந்தியாவிற்கு உலக அளவில் பதக்கங்களை பெற்று தந்தது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். பிடி உஷா, PV சிந்து, மீராபாய் சானு, லவ்லினா, ராகே சரபோத், தீபா கர்மாக்கர், சைனா நேவால், மனு பாக்கர், கமல்ஜித் சாந்து, அபர்ணா பொப்பட், ஜுவாலா குட்டா, மேரி கோம்ஸ், சரிதா தேவி, அஞ்சலி பகத், கர்ணம் மல்லீஸ்வரி, கீதா போகத் என்று இந்த சாதனையாளர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. வெற்றிகளும் பதக்கங்களும் ஓரிரு ஆண்டுகள் பயிற்சி செய்தால் வந்துவிடுமா? அதற்கு ஆண்டுகள் பல தேவை. தேகத்தை பல உடற்பயிற்சிகளை செய்து மெருகேற்ற வேண்டும். இரவு பகல் பாராமலும் விருந்துகள், கேளிக்கைகள் என்று எந்தவித சந்தோஷமும் தரும் நிகழ்வுகளில் பங்கு பெறாமலும் எல்லா வீராங்கனைகளும் வாழ்க்கையில் பல துயரங்களையும் பாடுகளையும் சந்தித்துத்தான் சாதனையாளர்களாக மாறியுள்ளனர். வறுமைதான் அவர்களது முதல் தடை. சரியான உணவு, விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள், பிரயாண செலவு, தங்குமிடம், காயம் பட்டால் ஆகும் மருத்துவ செலவு என்று பல தடைகளை உடைத்தெறிந்துதான் சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக பெண்கள் விளையாட்டுத் துறையில் ஓங்கி வளர்வதற்கான ஒரே மிகவும் முக்கியமான காரணம் ஆண்களை விட பெண்களுக்கு மன வலிமை அதிகம். எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கும் வரை கவனம் சிதறாமல் இலக்கை அடையக்கூடியவர்கள். இன்று பெண்கள் ஆண்களுக்கு நிகராக தொழில்முறை போட்டிகளிலும் பங்கேற்று புகழையும் பணத்தையும் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய பெண்கள் மன வலிமையும் சாதிக்கும் திறனும் மற்ற நாட்டின் பெண்களை விட அதிகம். ஆனால் நம் நாட்டில் பெண்கள் விளையாட்டின் முன்னேற்றத்திற்கு இன்னும் முழுமையான அளவில் ஒத்துழைப்பும் கிடைக்கவில்லை. பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உடற்கல்வி வகுப்புகள் அவர்களுக்கு மறுக்கப்படுகின்றன. பல இடங்களில் மைதானங்கள் இருந்தாலும் போதிய உடற்கல்வி இயக்குநர்கள் இருப்பதில்லை. இனி வரும் நாட்களிலாவது அரசாங்கமும் இந்த சமுதாயமும் ஒன்று இணைந்து உலக அளவில் நம் இந்திய பெண்கள் சாதிக்க நம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் பெண்கள் சாதிக்க வழிவகுப்போம். வெற்றி கண்ட பின்பு மகிழ்வுறுவோம்.